வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். அண்ணன் நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க. சாமிக்கு ஆசீர்வாதம் வேண்டும். ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே வருகை நல் வரவாகும் தவமுனியே. வருகை நல் வரவாகும் தவமுனியே. அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே. செல்வியே வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினிலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே வாழ்க வளர்க வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அம்மா அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். ஒரு நாரத மகரிஷியை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று என்ன வியக்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு பாமாலை. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே என்று ஒரு பாமாலை. தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தரைக்கு கட்டணைத்தூர் அறிவு என்று சொன்னார்களே. மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்பட வேண்டும். அறிவாற்றல் பொருந்திய பெண்மகள், தமிழ் கலாச்சாரம் பொருந்திய பெண்மகள், தமிழ் பழக்க வழக்கத்தை கற்றுணர்ந்த பெண்மகள், அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவியும் உனக்கு ஆசி கொடுக்க வேண்டும். ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே ஆக என்னை ஆக எனக்காக ஒரு பாடல் கொடுத்தீர்கள். அந்த பாடல் என்ன பாடல்மா? வரவேற்பு பாடல். வரவேற்பு பாடல். பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகன் நாரதரே. பாருங்க, வாணி கலைவாணியின் மகன் நாரதரே வருகன்னு சொன்னீங்க. நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். பாட்டுக்கு நாரதன் என்ற பட்டத்தை ஒரு இடத்திலே பெற்று இந்த இடத்துல வந்த உடனே பாருங்க, இந்த உலகத்துல என்னை வள வந்தத வணங்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆள் யாரு? எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. உங்க அப்பா தானே சொல்லி கொடுத்தாரு. தாயில் சிறந்ததோ கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம். அப்ப பாருங்க, முதலிலே மாதாவை வைத்தார்கள், இரண்டாவது பிதாவை வைத்தார்கள். மாதாங்கிறது யாருமா? அம்மா. பிதாங்கிறது அப்பா. மாதா பிதா குரு, குருங்கிறது ஆசான். ஆசான். தெய்வம் என்பது கடவுள். கடவுள். இந்த கடவுள் என்று பெயர் வர காரணம் என்ன? கடவுள் பேரே கடவுள் தானே. நம்மளுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றதுக்காக கடவுள்னு சொல்றாங்க. ஒரு கோவில் ஊனுடன் போற ஆலயம், வல்லபிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம்னு சொன்னாங்க. தெள்ள தெளிந்தார் என்பவர் யாரு? தெள்ள தெளிந்தார்னா ஐம்புலனையும் அடக்கி அப்படி வாழக்கூடியவங்கள தான் சொல்லுவாங்க. அப்படி பாருங்க, இந்த இருக்கக்கூடியவர்கள் நான் தெளிவா இருக்கேன்னு சொல்றாங்க. தெளிவா இருக்கேன்னு சொல்றவங்களே ஆக தெள்ள தெளிந்தார்கள் சொல்ல முடியுமா? ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்ப பாருங்க, முனிவர்களாலே ரிஷிகளாலே நேரடியாக தெய்வத்தை காண முடியும். சாதாரண மனிதர்களாலே காண முடியுமா? முடியாது. ஏன் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்படிதானே ஒரு வித்தியாசத்தை சொல்லி வச்சிருக்காங்க. மரத்திற்கு எத்தனை நான் இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள். கண்டு தெளிந்தவர்கள் யாரு? சித்தர்கள். காண துடிப்பவர்கள் அதுதான் பக்தர்கள். மரத்திற்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன்களுக்கு மூன்றறிவு. பறவைகளுக்கு நான்கறிவு. விலங்குகளுக்கு ஐந்தறிவு. மனிதர்களுக்கு ஆறு. என்ன போன்ற முனிவர்கள் ஏழு. அப்ப தெய்வத்துக்கு எட்டறிவு. அப்ப முனிவர்களுக்கு ஏழாம் அறிவு. இறைவனை காண்பதற்கு உண்டான அறிவு அருள் திறன் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு இந்த இடத்திலே ஆக இடமிருந்து வளம் சுற்றீர்களா? என்னை வளம் இருந்து இடம் சுற்றீர்களா? எனக்கு இடமிருந்து வளமாக வந்தேன். ஒரு சுபகாரியம் அப்படின்னா இடமிருந்து வளம் செல்ல வேண்டும். துக்ககாரியம்னா இந்த பக்கத்துல இருந்து இப்படி வரணும். அப்ப பாருங்க, சுபகாரியத்திற்கு இந்த கை, துக்ககாரியத்திற்கு இந்த கை. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய தலையிலே அரப்பு தேய்ப்பார்கள். வலது கையில யாரா தேய்ப்பது உண்டா? இல்ல, இடது கையில தானே தேய்ப்பாங்க. அப்ப பாருங்க, துக்ககாரியத்திற்கு இடது கை, வலது கை. அதாவது சுபகாரியத்திற்கு வலது கை போறாந்தாலும் சரி, ஆசீர்வாதம் செய்யறாந்தாலும் சரி வலது கையில தானே செய்வோம். அப்ப இந்த உலகத்துல இந்த ஐயனார் இருக்காருல, இந்த சித்தி புத்தி, இந்த சித்தி விநாயகர் இருக்காரு. உன்னுடைய நாடு தானே, இந்த நாட்டுல உன்னுடைய ஆலயம் தானே, இந்த மக்கள் பூரா உன்னுடைய மக்கள் தானே. அப்ப இந்த நாட்டுக்கு நீ தானே சொந்தக்காரி. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப இந்த ஆலயத்தை வள வருகின்ற பொழுது இடமிருந்து வள வருவீர்களா, வளமிருந்து இடம் வருவீர்களா? இடமிருந்து தான் அப்படி வளமா வருவோம். அப்ப ஒரு தெய்வத்தை இடமிருந்து தான் வள வரணும். இந்த உலகத்துல
ஏருக்கு மாறாக இயற்கைக்கு மாற்றாக எல்லோரும் இடமிருந்துதானே வள வருகின்றார்கள். மணவரையில ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் இடமிருந்துதான் வள வருவார்கள். ஒரு கோவிலை சுற்றுகின்ற பொழுது இடமிருந்துதான் வளம் வரணும். ஆனால் இந்த உலகத்துல ரெண்டு பேரு வளம் இருந்து இடம் வருவான். புள்ளி வைக்கிறேன்னு நினைக்க கூடாது. கெட்டிக்கார பிள்ளைன்னு எட்டு பிடிச்சி பேசணும். இதுவரைக்கும் பாடுனது பாட்டு, இனிமே வைக்க போற உனக்கு வேட்டு, முடிஞ்சா தப்பிச்சுக்க. எல்லாரும் இடமிருந்து வளம் சுற்றுவார்கள். ஆனால் இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்றவர்கள் 2 பேரு இந்த உலகமே போற்றுது. எல்லோரும் வணங்கக்கூடியவர்கள் 2 பேர் மட்டும் வளம் இருந்து இடம் வருவேன். இவன் மட்டும் ஏன் தலைகீழா வர்ற? மற்ற எல்லாரும் வளம் இடமிருந்து தானே வளம் வருகின்றார்கள். ஆனா இவன் 2 பேரும் மட்டும் இடமிருந்த வளம் வருகின்றானே. அவன் யாரு? ஏன் அப்படி வரணும்? ஏன் அப்படி வரணும்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பாடினது பாட்டு, இனிமேதான் உனக்கு வைக்க போற வேட்டு அப்படி. நீங்க வைக்கிறது வேட்டுல வேட்டுங்கிறது அதிர் வேட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. சரி, வெத்து வேட்டா போயிருச்சுன்னா அது பிரயோஜனமே இல்ல. அதிர் வேட்டா வெத்து வேட்டான்னு சோதனை பண்ணி பார்க்கணும். சோதனை பண்ணி பார்த்துட்டா சாதனைக்கு உடையவன் ஆகி விடுவான். சிவன் சோதனையை கொடுப்பான சாதனைக்கு உருவாக்குவான். இப்ப நீ இந்த இடத்துல சோதனைக்கு உண்டாகிறியா? இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா வந்த உடனே என்கிட்ட கேள்விங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆமா, உன்னை பத்தின விவரம் கேட்கறேன் அப்படிலாம் எல்லாரும் கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இல்ல, எடுத்தோடனே கேள்விங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. நான் உனக்கு வாழ்த்து பாட்டு கூட கொடுக்கல. வந்த உடனே எதுக்கா வந்தோடனே என்ற கேள்வி கேட்டீங்க? எனக்கு என்ன தெரியுமா? நான் உனக்கு கதை பாடல் பாடி வாழ்த்து பாடல் பாடி நான் கேட்குற கேள்விக்கு ஒன்றும் தெரியாமல் அங்கே நின்று நான் பாடினது உனக்கு வரவேற்பு கொடுத்த வாழ்த்து கொடுத்ததெல்லாம் வீணாக போயிடக்கூடாது. முதல்ல புத்தி உள்ள பெண்மகளாக அறிவாற்றல் பொருந்திய பெண்மகளான்னு நான் சோதிக்கணும். அதற்கு பிறகு உனக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதை இந்த சபையேறிய கொடுப்பேன் என்பது நியதி. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க எனக்கு வாழ்த்து கொடுங்க, கொடுக்காம போங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சரி, என்ன மண்டகணம் கிடையாது. அது ஒருத்தவங்களை வரவேற்பு, உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கா? இல்ல, கிடையாது. பெரியவங்களால வந்தவங்க பெரியவங்க அண்ணே, உங்களுக்கு மதிப்பு இல்லனாலும் எங்க அண்ணே சொல்லிட்டாரு. எப்படி? நாரத மகர்ஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்தவங்களை எதிரியா இருந்தாலும் முதல்ல வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிடணுமா? அதான் தமிழருடைய பண்பாடு, மரபு. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறனா, தமிழ் கடவுளை வணங்கக்கூடியவனா, வந்தது யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரவேற்பு கொடுக்கலனா தப்பா போயிடும். அது தவறு. அதான் வந்தோடனே உங்களுக்கு நான் வரவேற்பு கொடுத்தே, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? என்னைய பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் அடுத்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்றனோ சொல்லலையோ, முதல்ல ஒரு வாழ்த்து கொடுக்கணுங்கிறது பெரிய மனுஷனுடைய வேலையா இல்லை? நியதி உண்டுதே. என்னைய பிடிச்சிருக்கோ பிடிக்கல, நான் என்ன பொண்ணா பார்க்க வந்தேன் உன்னையே. அதே மாதிரி நீங்க இருங்க, நீங்கள் தான் சொன்னீங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ சரியா பதில சொல்லலன்னா அதுக்கு கொடுத்த வாழ்த்து வீணா போயிரும்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொன்னா என்ன, சொல்லலன்னா என்ன? நீங்க யாரு எந்த கேள்வி கேட்கறதுக்கு? நான் எதுக்கு உங்களுக்கு பதில சொல்லணும்? ஏன் அவசரப்படுற? தேவையான விளக்கங்களை கொடுப்பதற்காக இருங்க. சம்பந்தம் இல்லாம தான் நீங்க கேக்குறீங்க. அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சு, கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நீங்க எனக்கு வாழ்த்து தான் கொடுக்கணும். சரி, அதை விட்டுப்புட்டு எப்படி வரணும்? சரி, நான் ஏதோ தெரியாம கேக்குறாங்க போல நான் விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரேன். ஒரே ஒரு விஷயம் இருமா. இப்போ என்னை வளம், அதாவது என்னை வளம் வந்தது யாரு? நான் தான் வந்தேன். ஏன் வளம் வரணும்? ஒரு மரியாதை, ஒரு மரியாதை. பெரியவங்க தெய்வத்துக்கு சமமானவர், சமமானவர். அதனால உங்களை சுத்தி வளம் வந்த இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தெய்வத்தை வணங்குவதை போல் தெய்வத்துக்கு சமமானவரை தான வணங்கிருக்கேன். இப்போ நான் அதுக்குள்ள தான் கேட்டேன், ஒன்னு தெரிஞ்சு வணங்குனியா இல்ல தெரியாமல் வணங்குனியா? இல்ல தெரிஞ்சுதான் வணங்குனேன். அப்ப தெரிஞ்சு எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் நான் வணங்கிருக்கேன். அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் இடம் இருந்து வளம் வருகின்றார்கள், ஒரு 2 பேர் மட்டும் வளம் இருந்து இடம் வருகின்றார்களே யாருன்னு கேட்டு ஒரு தொகை மட்டும் 2 பேர் இடமிருந்து வளம் வர்றாங்க அப்படின்னா பழி வாங்கணுங்கிற எண்ணம், பழி வாங்கணுங்கிற எண்ணம். தன்னை காட்டி கொடுத்த 2 பேரை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட 2 பேரும் சுத்தி வர. யார் யார் காட்டி கொடுத்தது? பார்க்கடல கடஞ்சாங்க. மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக சந்திரனை தூணாக நிறுத்தி கடைந்தாக வாழ்பக்கம் அசுரர்கள் தேவர்கள் பிடிக்க, தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிக்க பார்க்கடல கடைகிறாங்க. பார்க்கடல கடஞ்சாங்களே, கடஞ்சதுனால என்ன வந்துச்சு? அதுல இருந்து வந்தது 108 பொருட்களுக்கு முன்னாலே ஆலகால விஷம் வந்தது. ஆலகால விஷமாகப்பட்டது வந்தது. சரி, அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு யாருகிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஆக காரணம் என்னவென்றால் யாரு இங்க இருந்து எடுத்துட்டு போன சபையோர்கள் யாரு? எல்லாரும் சிவனிடம் தஞ்சம் புகுந்தார்கள். என்னப்பா திருப்பார்கடல கடையணும்னு போனீங்க, எல்லாரும் என்கிட்ட வந்திருக்கீங்களே, ஐயா ஆலகால விஷம் என்கிற விஷத்தை வாசுகி என்கிற பாம்பு கைக்கு விட்டது, மூச்சுற்று ஆக மூச்சு திணறல் உருவாகியது, அதனாலதான் உங்களை தேடி வந்தோம், இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஈசன் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் பாருங்க, ஒரு உருவம் இருந்தா அதுக்கு நிழல் ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த நிழலில் இருந்து
இருந்து சுந்தரன் என்று சொல்லக்கூடியவனை போய் அந்த ஆலகால விஷத்தை திரட்டிக்கிட்டு வரான்ட்டான். நாவல் கனி நிறத்திலே திரட்டி கொண்டு வர அதை உண்ணியது யாரு? அது சிவபெருமானாகப்பட்டவர் உண்டார். உண்டிய மாத்திரத்துல என்ன பண்ணாரு? ஆதிபராசக்தி பக்கத்துல இருந்தனால தன்னுடைய கணவனுடைய உயிர் போயிருமோ விஷத்தை சாப்பிடுறாருன்னு சொல்லி தொண்டையை இறுக்கி பிடித்தாலும் மயங்கி யார் மேல விழுகிறாரு? பார்வதி தேவனுடைய மடியில சுருண்டு படுத்துறாரு. அந்த பார்வதி சிவனுக்காக என்ன செய்தால்? என்ன பண்ணாங்க? முடிகிற வரைக்கும் கண்ணு முழிச்சிருந்தாங்க. ஏன்னா சாப்பிட்டது விஷயம் இல்லையா? பாம்பினுடைய பொதுவாகவே விஷம் ஏறிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்கக்கூடாது. தூங்காம கண்ணு முழிச்சிருந்தா தான் விஷம் தலைக்கு ஏறாதுன்னு சொல்லுவாங்க. படுத்த உடனே தலைக்கு விஷம் ஏறிடு. அதனாலதான் விஷம் தீண்டியவர்களை யாரையும் தலை சாச்சி படுக்க விடுறதில்ல. இருந்தபடியே வேணா கூட தூங்குன்னு சொல்லுவாங்க. அப்ப படுக்கின்றார். சிவனுக்காக சிவனை நினைத்து ராத்திரி முழுவதும் பூஜை செய்ததாலே அதுக்கு மிகப்பெரிய ஒரு திருநாள் உருவாயது. என்ன? மகா சிவராத்திரின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, மகா சிவராத்திரி உருவாக காரணம் ஆலகால விஷம் வந்ததாலே. அதுல இருந்தானங்க சுருட்டப்பள்ளீஸ்வரன்ற ஒரு ஆலயம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. சிவனுக்கு உருவம் இருக்கா இல்லையாமா? உருவம்ங்கிறது இருக்கே. இதுவரைக்கும் எல்லா ஆலயத்திலும் லிங்கம் தானே இருக்கு. சிவனுக்கு எத்தனை இடத்துல உருவ வழிபாடு உண்டு? 3 இடத்துல உருவ வழிபாடு இருக்கு. எந்த ஊரிலே உண்டு? ஒன்னு சுருட்டப்பள்ளீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்துல, இன்னும் திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலயும் இருக்கு. ஏன்னா சிவன் பாதியாக சக்தி பாதியாக இருக்கக்கூடிய இருக்கட்டுமா. மூன்றாவது எங்கே? மூன்றாவது இடம் நம்ம சிவகங்கை மாவட்டத்துல சிங்கமுனருக்கு அருகாமையில பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த பிரான்மலையில தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபாடு உண்டு. பிரான்மலை உங்க ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரான்மலையிலே சிவன் பாதி. பிரான்மலையில சிவன் தனியா சக்தி தனியா திருமண கோலத்துல கைகோர்த்த நிலையில இருப்பாங்க. பாருங்க, கைகோர்த்த நிலையிலே திருமண கோலத்துல இருக்கின்றார்கள். அகத்திய பெருமானுக்கு திருமண கோலத்தோட காட்சி தரேன்னு சொன்ன காரணத்துல அற்புதமா சொன்னீங்க. சுருட்டப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஊர் வர காரணம் என்ன? அதுதான் விஷத்தை சாப்பிட்டாரு, மயங்கி சுருண்டு படுக்கிறாரு. அவர் சுருண்டு படுத்த இடமே சுருட்டப்பள்ளீஸ்வரர். திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய ஊர் வர காரணம் என்ன? ஏன்னா பிரிங்கி முடிவாராகப்பட்ட சிவனை மட்டுமே கோடு போட்டு வணங்கிய காரணத்தினால் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் உருவாகிறது காரணமா இருந்துச்சு. பெண் தெய்வத்தை வணங்க மாட்டேன், ஆண் தெய்வத்தை மட்டுமே வணங்குவேன் என்ற ஒரு அகந்தை கொண்டு இருங்க. வந்தோடனே 2 பேரும் மட்டும் இடமிருந்து வலம் வர்றாங்கன்னு கேள்வி கேட்டீங்க. சரி, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை கேள்வி அந்த விஷயத்துக்குள்ள அடுத்தடுத்து நான் போய்கிட்டே இருக்கணும். உனக்காக ஒரே இடத்துல நிக்க முடியாது. நீ வச்ச ஆள் கிடையாதுனா புரியுதா? கேட்கக்கூடிய கேள்விகள் வாதி பிரதிவாதி, வாதி பிரதிவாதி. பின்னால உங்களுக்கு அது மாதிரி வரும்ல, கேளுண்டேனா பாத்துக்கிறேன். அப்ப பாருங்க, திருச்செங்கோடு என்று அப்ப அந்த பார்க்கடலை கடையும் பொழுதுதான் இத்தனை விஷயங்கள் தோன்றியது, உருவானது. என்ன அதுல இருந்து 108 பொருள் வந்துச்சு. சரி, முதல்ல இந்த பார்க்கடலை எதுக்காக கடைஞ்சாங்கன்றது தெரியுமா? தேவாமிர்தத்தை எடுக்க வேண்டும், இந்த தேவாமிர்தத்தை உண்ண வேண்டும் என்பதற்காக. தேவாமிர்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த 5ஐ வெல்லக்கூடிய நிலை உருவாகும். நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடுனாங்க. நரைனா என்ன? நரைனா தலைமுடி கடைசி வரைக்கும் நரைக்காமல் இருப்பது. திரைனா என்ன? கண் குறிப்பிட்ட வயதிலே பழுதாகிவிட நமக்கெல்லாம் பழுதாகாமல் இருக்க வேண்டும். மூப்புனா என்ன? வயதாகிவிடக் கூடாது என்பதற்கு. பிணினா என்ன? ஆக பிணி என்பது உடம்பிலே நோய் வந்து விடக் கூடாது. சாக்காடுனா என்ன? இறப்புன்னு வந்து விடக் கூடாது. இது 5ம் தேவர்களுக்கு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அமிர்தத்தை எடுக்கணும் பார்க்கடலை கடையிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டா நமக்கு இறப்பு இல்லைன்னு யாரு சொல்றது? ஆக இந்த தேவலோகத்திலே 33 கோடி தேவர்கள் உருவாகின்றார்கள். அசுரகுல குரு யாரு? சுக்கிராச்சாரியார். இந்த சுக்கிராச்சாரியார்கிட்ட ஒரு இறந்தவனை உயிரெழுப்பக்கூடிய மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சஞ்சீவனி மந்திரம்னு பேரு. அப்ப அந்த சஞ்சீவனி மந்திரத்தை அப்ப அவன் ஒரு மந்திரம் இருக்கு. நம்மோட தேவர்கள் எல்லாருமே இறக்கின்றார்களே, இவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக பாருங்க, திருப்பார் கடலை கடைந்து அதற்குத்தான் உருவாகின்றார். திருப்பார் கடலிலே உருவான பெண்கள் எத்தனை பேரு? 108 பொருள் வெளியாச்சு. ஆமா, அழகால விஷயமும் இங்கதான் வெளியாச்சு. மகாலட்சுமி எங்க இருந்தா வந்தாங்க. மகாலட்சுமி வரும் பொழுது என்ன பண்ணாரு? மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் தனக்கு சொந்தம்னு எடுத்துக்கிட்டார். ஆனா கடைசியா 108 பொருளையும் ஒவ்வொரு பொருளையும் அவங்களுக்கு சொந்தமான எடுத்துக்கிட்டார். இந்த 2 பெண்களே, ஒன்று அகலிகை, இன்னொன்று யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி. அதே மாதிரி இன்னும் 2 பெண்கள் வந்தார்கள். மூதேவி, ஸ்ரீதேவி. வந்தாங்களா இல்லையா? அந்த மகாலட்சுமி ஸ்ரீதேவினா மகாலட்சுமி தான். அம்மா வரும்போது மகாலட்சுமியா வந்தாளா ஸ்ரீதேவியா வந்தாளா? ஸ்ரீதேவியா வந்தா. அப்ப மகாவிஷ்ணு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி என்ற பெயர் சூட்டப்பட்டது. அப்ப அகலிகை திருமணம் முடிச்சது யாரு? அதான் கௌதம மகரிஷி ஆகப்பட்டவர். 2 பேருக்கு போட்டி வந்துச்சு. ஆமா, யாராருக்கு? இந்திரனுக்கும் கௌதம மகரிஷிக்கும் போட்டி வந்துச்சு. போட்டியில வெற்றி கண்டவர்கள் யாரு? கௌதம மகரிஷி தான் வெற்றி கண்டார். ஏன் இந்திரனால ஏன் வெற்றி காண முடியல? என்ன காரணம் போனா அதுக்கு காரணமும் நீங்க தான். எப்படி? ஏன்னா அகலிகை ஆகப்பட்டவர் மிஞ்சி இருக்கிறார். இப்ப யாருக்குப்பா சொந்தம் அப்படிங்கிற போட்டி வந்துருச்சு. இந்திரன் எனக்கு சொந்தம்ங்கிறான். கௌதம மகரிஷி எல்லாரும் ஒவ்வொரு பொருளும் எடுத்துக்கிட்டு எனக்கு எந்த பொருளும் கொடுக்கலையே, அதனால இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ங்கிறாரு. 2 பேருக்கு போட்டி வந்துருச்சு. ஏன் போட்டின்னு ஒண்ணு இருந்தா நிபந்தனை ஒண்ணு இருக்கணுமாலே? அப்பதான் நிபந்தனை என்ன சொல்றாங்க? முன்னும் பின்னும் தலை உள்ள மிருகத்தை யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு தாப்பா இந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுப்போம்.
அப்படிங்கிறாங்க. அப்ப இந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய வாகனமான ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை எடுத்துக்கிட்டு போயிட்டார். கௌதம மகரிஷிக்கு வாகனம்ங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் சாதாரண ஒரு முனிவர். அவர் என்ன பண்றாரு, நம்ம எங்க போய் பார்க்க முடியும்னு தனியா நின்னுக்கிட்டு இருக்கு. அப்ப அவர்கிட்ட நீங்க போய் என்ன சொல்றீங்க, பூலோகத்துல ஒரு பசுமாடு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கு, சரி, கன்றை ஈழக்கூடிய தருவாயில இருக்கு. இப்ப நீ போனா அந்த மாட்டினுடைய வயிற்றிலிருந்து வெளியில வரக்கூடிய கன்று முதல்ல தலையத்தான் வெளியில கொண்டு வரும். அப்ப முன்னும் பின்னும் தலை உள்ள மிருகம்ங்கிறத நீ பாத்திரலாம் அப்படிங்கறதுக்கா சொல்ல கௌதம மகரிஷி போய் பார்க்க 33 கோடி தேவர்களை கூட்டிக் கொண்டே காட்ட கௌதம மகரிஷி போட்டியில ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அகலிகையை கௌதம மகரிஷிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. சொன்னமா பாருங்க, இந்திரனால் காண முடியவில்லை, கௌதம மகரிஷினாலே காண முடிந்தது. அப்ப அகலிகை யாருக்கு மனமுடித்து கொடுத்தார்கள்? ஆக கௌதம மகரிஷிக்கு மனமுடித்து கொடுக்கின்றார்கள். அந்த அகலிகை ஆக அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தவன் யாரு? இந்திரனாகப்பட்டவன் திரும்பி வந்து வருகின்ற பொழுது என்ன உருவமா இருந்தா? சேவலா மாறி கூவுன. சேவலா உருமாறி வந்த பிறகு வேற என்ன உருவமா மாறின? கௌதம மகரிஷியா உருமாறறான். அப்ப சேவலா உருமாறி கூவிய உடனே யாரு எழுந்து போனது? கௌதம மகரிஷி எந்திரச்சு போயிட்டாரு. எங்க போனாரு? கங்கைக்கு போறாரு, குளிக்கலாம்னு போறாரு. அங்க போய் பார்த்தோனே கங்கை உறைஞ்சு கொண்டு இருந்தது. திரும்பி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே கௌதமரமாக உருமாறியது யாரு? கௌதம இந்திரனாகப்பட்டவன். இந்திரன் உருமாறிட்டான். பஞ்சகத்துல அகலியோட நெருங்குற வெளியில கதவு தட்டல் யாரு? கௌதமர் கொடுக்கிறாரு. அப்ப தன்னுடைய கணவனுடைய குரல் மட்டும் வெளியில கேக்குது, உருவம் இங்க இருக்கு என்று கௌதமரை பார்த்து உருவத்தை மாற்றி சென்றவன் யாரு? அது இந்திரனாகப்பட்டவன். என்ன உருவமா போன? பூனையா மாறி ஓடுன. பாருங்க, பூனையாக உருமாறி போகின்ற பொழுது கௌதமர் என்ன சாபம் கொடுத்தாரு? ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு வந்த நீ உன் உடம்பு பூரா 1000 பெண்குறிகளாக போக கடவுது. அப்போ உடம்புல பெண்குறியாகப்பட்டது 1008 பெண்குறி ஆயிருச்சு. நேர தேவலோகம் போக முடியாது, இந்திர சபையில போய் உட்கார முடியாது. நேர போய் எங்க ஒளிந்திருந்தான்? தாமரை தண்டு பகுதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, தாமரை தடாகத்துக்குள்ளே தண்டுக்குள்ளே ஒளிந்திருக்கின்றான். அப்ப சிந்தாமணி விநாயகரை வரவழைத்து ஆக சப்த ரிஷிகள் வந்து அந்த யோனிகளை அகற்றினார்களே, அந்த யோனியை யாருக்கு கொடுத்தார்கள்? முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் தோகைகள்ல போய் கண்ணாக போய் கடவுது அப்படிங்கிறது. மயில் 2 மயில் உண்டு, ஒன்று ஆண் மயில், இன்னொன்று பெண் மயில். எந்த மயிலுக்கு கொடுத்தார்கள்? ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு தோகையே கிடையாது. அற்புதமா சொன்னமா. அப்ப ஆண் மயிலுக்கு தோகையிலே கொடுக்கப்பட்டது அந்த இடத்திலே. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? ஆக முதல்ல வந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லல. என்ன சொல்லணுமே? அதை விட்டு எவ்வளவு விஷயம் பேசிக்கிறீங்க. சொல்லுவாரு கொடுக்கின்ற பொழுது நீங்க சொல்லணும். அதிகா இல்ல சுத்தி வளைச்சு கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட கூடாது. சொல்லு இல்லையா? 2 பேரும் மட்டும்தான் எதிர்ப்பதமா சுத்தி வருவார். மத்த எல்லாருமே ஒரே மாதிரி தான் சுத்தி வருவாங்க. எதுக்காக? அந்த பார்க்கடலை எடுத்தாங்களே அமிர்தத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக, தேவர்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே எடுத்தாங்க. ஆனா அசுரர்கள் அதை சாப்பிட முடியாது இல்லையா? ஆனா அந்த அசுரர்கள்ல ஒருத்தன் என்ன பண்றேன், இந்த அமிர்தத்தை எப்படியாவது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவனுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம்? கதையில அசுரனுக்குங்க, உங்களை சொல்லல, அசுரனுக்கு சொல்றேன். அந்த அசுரனுக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம்னு தெரியல. உடனே என்ன பண்றான், தேவர் போல உருமாறி போய் என்ன பண்றான், வரிசையில போய் உட்கார்ந்துட்டான். யாருக்கும் பக்கத்துல போய் உட்கார்ந்தா தெரியுமா? ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரன், நடுவுல போய் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்தவனே பொதுவா தேவர்களுக்கு பரிமாறினதுக்கு அப்புறம் உடனே சாப்பிட்டுருவாங்களா? அல்ல, சாப்பிட மாட்டாங்க. தேவர்களுக்கு ஒரு தன்மை, அசுரர்களுக்கு ஒரு தன்மை. ஏன்னா தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்களாம். ஆனா அசுரர்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனா என்ன பாருங்க, பரிமாறி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது தேவர்கள் எல்லாரும் இறைவனை வணங்குற சமயத்துல இவன் மட்டும் வேகமா எடுத்து சாப்பிடலான்னு போற. அப்பதான் பக்கத்துல இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்து, டே இவன் தேவர்கள் கிடையாது, இவன் அசுரன், அசுர இனத்தை சார்ந்தவன் நம்மள போல உருமாறி வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு யாருகிட்ட போய் இதை சொல்றாங்க அப்படின்னா, மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் சொல்ல. அப்பதான் அவர் என்ன பண்றாரு, ஒருவேளை இதை சாப்பிட்டா அப்படின்னா அப்புறம் இவனுக்கு அழிவே கிடையாது. ஏற்கனவே அசுரர்கள் தொல்லை தாங்க முடியல. ஒவ்வொருத்தரும் தவத்தை இருந்து ஒவ்வொரு வரத்தை வாங்கி வச்சிருக்காங்க. மேற்கொண்டு இதை வேற சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அழிக்கவே முடியாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, மீண்டும் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து தன் கையில் இருந்த சக்கரத்தை எய்து அவனுடைய தலையை 2 துண்டாக்கிறார். அப்ப அமிர்தம்ங்கிறது உள்ள போகல, தலையில நின்று அதோட வெளியில வந்துருச்சு, வெளியில வந்து விழுகுது. அப்ப பார்த்தா இவனுக்கு இங்க தலை துண்டாக, அங்க என்னாச்சு, பார்க்கடலை கடையும் பொழுது வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு 2ஆக வந்து விட்டது. தலை தனியா உடம்பு தனியா போயிருச்சு. அப்ப பார்க்கடலை கடையணும் அப்படின்னா அதுல ஒரு தலையை வைக்கணும். தலையை வச்சா தான் உயிர் உண்டாகும், பார்க்கடலை கடைய முடியும். அப்ப என்னடா பண்றது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த அசுரை செய்த தவறுக்காக இவன் தலையை கொண்டு அதுல வைடா, பாம்புனுடைய உடம்புல கொண்டு வச்சாச்சு.
பாம்பினுடைய உடம்ப கொண்டாந்து இந்த மனுஷன் தலையில வச்சாச்சு. சரி. அப்ப மாறி மாறி அமைஞ்சிருச்சு. அந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அமைந்ததை ஒரு பெருமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம கிரகத்துல கொண்டு வச்சாலும் ரெண்டு பேரையும். அதுதான் ராகு கேது. பாம்பு தலை மனுஷன் உடம்பு இல்லையா, அசுரனுடைய உடம்பு. அசுரனுடைய தலை பாம்பு உடம்பு, வாசிக்கு பாம்புடைய உடம்பு. அப்ப ரெண்டு பேர் இருந்தா ஏன் எதிர்ப்பதமா வர்றா தெரியுமா? நம்ம கிரகத்துல வச்சாச்சு, ஆனா ரெண்டு பேரும் எதிர்ப்பதமா வரணும். காரணம் என்ன அப்படின்னா, காட்டி கொடுத்தது சூரியனும் சந்திரனும். இவங்களை பழி வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எதிர்ப்பதமா வந்து ரெண்டு பேரையும் ஒரு நிமிடம் விழுங்கி அதுக்கப்புறம் வெளியில விடுவாங்களா. அந்த விழுங்கியதற்கு இந்த உலகத்துல என்ன சம்பவம் நடக்குது? அதனாலதான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்ங்கறாங்க. அங்க உருவாக காரணமாக இருக்கின்றது. அப்ப பாருங்க, ஆரம்பத்திலே திருப்பார்கடலை கடைவதற்கு முன்னாலே கிரகங்கள் எத்தனை இருந்தது? எப்படிங்க? திருப்பார்கடலை கடைவதற்கு முன்னாலே இந்த உலகத்துல கிரகம் எத்தனை இருந்தது? 7 இருந்தது. கடைந்த பிறகு அமித கடுகனுடைய தலையை பாம்பு மேல் பொருத்தி, பாம்பினுடைய தலையை மனித உடம்பிலே பொருத்தி ராகு கேதுவாக உருவானவுடனே கிரகங்கள் 9ஆக மாறியது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவகிரகங்கள் உருவாக காரணமாக இருந்தது. இப்ப நான் கேட்கிறேன், எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கிறேன். காவலுக்கு வந்தேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. யாருக்காக? முருகனுக்காக. முருகனுக்காக நீங்க எங்க அப்பாவினுடைய வேண்டுதல், அதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். என்ன வேண்டுதல் கொடுத்தாரு? முருகனுடைய அருளால கிடைச்ச இந்த புள்ளைய பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உனக்காகவே திணை விதைத்து உனக்காகவே காவலுக்கு அனுப்புறேன் முருகனிடம் வேண்டுதல். ஏன் ஒரு பெண்மகளை பருவம் அடைவதற்கு முன்னால கொண்டாந்து விட்டா முருகன் ஏத்துக்க மாட்டாரா? பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம்னு வேண்டுதல். குமரி காத்தால் குமரன் ஏற்றுக்கொள்வான் என்பது ஒரு ஐதீகம். ஆமா. அப்ப பாருங்க, இங்க என்ன விதைச்சிருக்கீங்க? திணை விதைச்சிருக்கோம். கையில வைத்திருப்பது கவன். கவன் எதற்கு? பறவை விரட்டுறதுக்கு. ஏன் பறவை விரட்டணும்? திணைய கொய்ய வருது, அதுக்காக பறவை விரட்டுறேன். ஏங்க அதிகாலையிலே இன்றைக்கு பாருங்க, வீட்டுக்கு வந்த மருமக்கள்மார்கள் பச்சரிசி அரைச்சு கோலம் போடுவாங்க. எதுக்காக கோலம் போடுறாங்க? எதுக்காக கோலம் போடுவாங்க? சின்ன சின்ன ஜீவராசிகள், எறும்பு, ஈ இதெல்லாம் சாப்பிட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக. வாயில்லா ஜீவராசிகள் சாப்பிடணுங்கிற நோக்கம் தானே. ஆமா. ஏங்க இந்த பறவைக்கு வாய் இருக்கா? பேசக்கூடிய தன்மை இருக்கா? கிடையாது. அப்ப வாயில்லா ஜீவராசி தானே. இப்ப அது பாருங்க வந்து ரெண்டு அரிசியை சாப்பிடுறதுனால ஏன் உங்க முருகன் கோச்சுக்குருவாரா? உங்க சொத்து தான் குறைஞ்சு போகுமா? அப்படி கிடையாது சுவாமி. திணைய சாப்பிடுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திணைய சாப்பிடுறதுல ரெண்டு திணை விதைச்சிருக்கோம். என்னென்ன திணை? ஒன்னு கருந்திணை, இன்னொன்னு செந்திணை. கருந்திணை யாருக்கு? கருந்திணைங்கிறது எங்களுக்கு. செந்திணை அத சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. சரி. செந்திணைங்கிறது தெய்வத்துக்கு படைக்க கூடாது, முருகனுக்கு. அதுல போய் சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எச்சிலாயிரும். அதை கொண்டே நான் தெய்வத்துக்கு படைக்க முடியாதே அப்படிங்கிறதுக்காக பறவை விரட்டுறோம். ஓ, பறவை வாய் வைத்து விட்டால் திணை எச்சில் பட்டு விடும். எச்சில் பட்ட பொருளை கொண்டு போய் அந்த இறைவனுக்கு படைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு தெரியாதுல, இது கருந்திணை செந்திணை, இது தெய்வத்துக்கு படைக்கிறது, இது மனுஷங்க சாப்பிடுறதுன்னு தெரியாது இல்லையா? ஏன்னா அதுக்கு நாலு அறிவு தான். அதுக்கு அதாவது பகிர்ந்து வாழக்கூடிய தன்மை கிடையாது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. பறவை வாய் வைத்து விட்டால் முருகன் கோச்சுக்குவாருன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு கேள்வி எத்தனை கேள்விதான் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, பதில் சொல்லிட்டே ஆகணும். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும். வாதி பிரதிவாதி, நீ மீண்டும் கேளு, நான் பதில் கொடுக்கிறேன். இப்ப பறவை வாய் வச்சிருச்சுல, அந்த எச்சிலை படைக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப உங்க முருகனுக்கோ இந்த விநாயக பெருமான் இருக்காரு உங்க நாட்டுல, இந்த கோவிலுக்கு நீங்க பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குல்ல. பாலை கறக்கணும்னா எதை ஊத்து விடணும்? கண்ணுக்குட்டி ஊத்து விடணும். கண்ணுக்குட்டி போய் எதுல வாய் வைக்கும்? பசுவினுடைய மடுவுல போய் வாய் வைக்கும். மடுவுல தானே வாய் வைக்கும். கண்ணுக்குட்டி வாயில எச்சில் தானே இருக்கு. அந்த மடுவுல தானே வாய் வைக்குது. அந்த பாலை தானே கறக்குறா. தானே கொண்டு போய் சித்தி விநாயகருக்கு ஊத்துறோம். இந்த கண்ணுக்குட்டி எச்சிலை சித்தி விநாயகர் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஏன் பறவை வாய் வச்சா மட்டும் அந்த எச்சில உங்க முருகன் ஏத்துக்க மாட்டாரு? நல்லா கேட்டிருக்காரு கேள்வி. பதில் சொல்லு, இதுக்கு மட்டும் பதில் பேசு. எதுக்கு இப்ப கைத்துல எச்சில் பட்ட பொருளை முருகன் ஏத்துக்க மாட்டாரா? கன்றுக்குட்டி வாய் வைக்குது, அந்த பழத்தான் கறக்கற கொண்டு ஊத்துறோம். நீங்க கேக்குறது இருக்கட்டும், கேட்டதுக்கு எதுக்கு இப்ப கை தட்டு? நான் கேட்ட கேள்வி நியாயமா இருக்கு அப்படிங்கறதுனால தட்டுறாரு. சரி, அவரை கேட்ட கேள்வி நியாயமா இருக்குன்னு கை தட்டுனீங்கல. சரி, இப்போ நான் திருப்பி கேக்குறேன். கேளு. இப்ப எல்லார் வீட்லயும் பசுமாடுங்கிறது இருக்கும். இருக்கு. பால் கறந்திருக்கும். கண்ணுக்குட்டி அவுத்துடைய பசுவுடைய மடியில போய் வாய் வைக்கும், பால் சுரக்கும். கண்ணுக்குட்டியை கொண்டு அவுத்து ஓரமா கட்டிட்டு உடனே பாலை கறந்துருவோமா? வேற என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? மடுவுல தண்ணியை ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கெண்ணைய போட்டு நம்ம பாலை கறப்போமா இல்லையா? அங்கேதான் தண்ணி ஊத்தி கழுவிட்டோமே, எச்சில கழிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி அது எச்சிலாகும்? அப்படியே இருங்க. அதாவது இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் ஓர வஞ்சனை. அப்படி இல்ல, ஓர வஞ்சனை. அவருக்கு மட்டும் கை தட்டுறீங்க, அநியாயமா கேட்டது கை தட்டுறீங்க, அதை நியாயப்படுத்தி பேசுனதுக்கு கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. அம்மா சற்று பொறு. இந்த அதுக்கு நீங்க சொல்லுங்க, அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு நம்ம பேசிக்கலாம். அடுத்த விஷயத்தை அவர் பேச சொல்லிட்டாரு. அப்படியே நில்லுங்களே. இப்ப இதை உடைச்சு பேசிருக்கீங்கல்ல, அடுத்தது ஒண்ணு உடைக்கணும். நீங்க ஒன்றும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டையே தான் உடைக்கணும். முடிஞ்சு பாரு, முடிஞ்சா உடைச்சு பாரு.
இப்ப இந்த உலகத்துல தெய்வத்துக்கு எல்லா தெய்வத்துக்கும் பட்டாடை கட்டுவது உண்டுதானே? ஆமா. பட்டாடைன்னு ஒண்ணு கட்டணும்னா இந்த பட்டு நூல் எதுல இருந்து உருவாகுது? பட்டுப்பூச்சியினுடைய எச்சில்ல இருந்து. பட்டுப்பூச்சியினுடைய எச்சில் தானே, அதைத்தானே நூலாக்குறான், அதைத்தானே புடவை ஆக்குறான், அதைத்தானே துண்டாக்குறான். அப்ப அந்த எச்சில் பட்ட நூலை துண்டாக்கிய உடனே இந்த விநாயகர் பெருமானுக்கு இடுப்புல கொண்டு போய் எச்சில் பட்ட துண்டை கட்டி இந்த விநாயகர் எச்சில ஏத்துக்கிறாரு. ஓ முருகன் ஏன் ஏத்துக்க மாட்டாரு? எச்சிலா கொண்டே படைக்கலையே. எப்படி அதனுடைய தன்மை மாறுதா இல்லையா? எப்படி மாத்துறீங்க? எச்சில கொண்டே எச்சிலா படைக்க முடியுமா? சரி, அந்த எச்சில நூலாக்கி பட்டு நூலாக்கி அதன் தறி செய்து அத ஒரு ஆடையா தானே கொண்டே போத்துறோம். அதத்தானே இறைவனுக்கு ஏத்துக்குவாரு. இல்ல ஒரே ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னீங்க, மார்பகத்துல தண்ணியை ஊத்துறோம் சுத்தப்படுத்திறோம். இருங்க இவ்வளவு கேள்வி நீங்க என்ன கேட்டீங்கல்ல, நான் ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். பசுமாட்டுல போய் கண்ணுக்குட்டி மடுவுல போய் வாய் வச்சா தானே பால் சுரக்கும். ஆமா, அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பாலை கறப்போம். சரி, ஆனா ஒரு இடத்துல பாருங்க, கண்ணுக்குட்டியும் வாய் வைக்கல, விளக்கெண்ண போட்டு நம்ம வலிச்சு இழுக்கல, ஆனாலும் பால் சுரக்கும். சுரந்துச்சு, சுரந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு பசுமாட்டிலை ஒரே ஒரு விஷயம் பாருங்க, இந்த உலகத்திலே பாருங்க எங்கே சுரக்குது, எதற்காக சுரக்குதுன்னு பார்க்கணும். சிவலிங்கத்து மேலே சுரக்குது. இப்ப ஒரு விஷயம் அற்புதம், திருச்செநல்லூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சிவனுடைய ஆலயம், அதாவது விருசவர்மா என்று சொல்லக்கூடிய ஒருவனாகப்பட்டவன் என்ன செய்யற, ஆக தினந்தோறும் மண்ணாலை லிங்கம் பிடித்து மாடு மேய்க்கிற சிறுவனாக இருக்கக்கூடியவன் அங்கே கறக்கின்றான். அப்பேற்பட்ட தன்மையிலே திருச்செநல்லூரிலே இன்றைக்கும் சிவலிங்கத்திலே ஆக கறந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் இவ்வளவு போற கோகர்ணம் என்று சொல்ல கோ என்றால் பசு, ஆக கர்ணம் என்று சொல்லக்கூடிய காது வழியாக தண்ணீரை ஊட்டி ஆக இன்றைக்கும் சிவலிங்கத்திலே பூஜை செய்கின்றது. அங்கும் சுரக்கப்படுகின்றதா? பசுவினுடைய மார்பகத்திலிருந்து பாலாகப்பட்டது தனித்தன்மையிலே லிங்கத்து மேலே அற்புதமாக சுரக்கின்றது. ஆக இருப்பினும் கூட ஆக கதையின் பிரகாரம் போக வேண்டும் என்பதற்காக அம்மா இவ்வளவு பேசுனீங்களா? எச்சில் பட்ட பொருளை படைக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன். நீங்க சொல்றது பேச்சுக்கெல்லாம் நல்லா இருக்கும், எப்படி பேசும்போது நல்லா இருக்கும், ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? எங்க நடைமுறைப்படுத்த முடியாதுங்க. சித்தி விநாயகருடைய ஆலயம் இருக்கு. சரி, இந்த ஆலயத்துல பொங்கல் வைக்கிறோம், பொங்கல் வச்சு படைக்கிறோம்னு வேண்டிக்கிறோம். சரி, பொங்கலை வச்சாச்சு. பொங்கலை வச்சு முடிச்சோடனே நம்ம குடும்பத்தோட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டே விநாயகருக்கு படைக்க முடியுமா? அது எப்படி ஏற்றுக்குவார் அவரு? இப்பதானங்க சொன்னீங்க எச்சிலேயே இறைவன் ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு. இவ்வளவு நேரம் அந்த வாய் பேசுச்சே, என்ன நம்ம சாப்பிட்டு மிச்சம் வச்சது எச்சி தானே, அதை கொண்டே வச்சா சாமி ஏத்துக்காதா? ஒரே ஒரு விஷயமா, அன்றைக்கு 63 நாயன்மார்களே 16 வயதிலே சென்றவன் யார் தெரியுமா? இளமையான வயதிலே ஒரு நாயன்மார் என்று சொல்ல தின்னப்பன் என்று சொல்லக்கூடியவன். அவர் என்ன செய்தார்? அவரு தான் தின்னு ருசி பார்த்து எது சுவை அதிகமா இருக்கோ, எது நல்ல கறி வெந்திருக்கோ அதைத்தான் கொண்டு இறைவனை கொண்டே கொடுத்தார். இறைவன் யார் என்றவர்? அவர் சிவனுக்கு படைத்தார். தான் சூடிய பூவை அவருக்கு சூடினார், தான் உமிழ்ந்த நீரை அவர் மீது உமிழ்ந்தார். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அப்ப ஏற்றுக்கொண்ட அப்ப எச்சிலை கூட இறைவன் ஏத்துக்குவார். எச்சத்தை ஏன்னா பக்தி தான் முக்கியம். அது எப்படி படைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு அவ்வளவுதான், நம்ம மனசாட்சிக்கு ஒரு தடங்கள் வந்துடக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு விஷயம் கேட்கிறமா, எச்சில் பட்ட பொருளை கூட இறைவன் ஏத்துக்கிறான், ஆனா எச்சம் பட்ட பொருளை இறைவன் ஏத்துக்க மாட்டான். எச்சிலுக்கும் எச்சத்துக்கு என்ன வித்தியாசம்? எச்சில் என்பது நாவிலிருந்து சுரக்கக்கூடிய உமிழ்நீர், எச்சம் என்பது நம்ம உடல்ல இருந்து கழிக்கக்கூடிய கழிவு நீர், அதாவது மலம் ஜலம் கழித்த பொருள், மலஞ்சலம் கலந்த பொருள் அதுதானே. அப்ப மலஞ்சலம் கழித்த பொருளை இறைவனுக்கு படைக்க கூடாது. ஏன்? படைத்தால் என்ன பண்ணுவாரு? எச்சம் பட்ட பொருளை போய் இறைவனுக்கு யாராவது படைக்க இல்லமா? மலஞ்சலத்தை கொண்டு போய் எச்சம்னா என்னன்னு சொல்லிட்டேன், சரி அதை கொண்டு இறைவனுக்கு படைக்க முடியுமான்னு கேக்குறேன். இன்னமும் இன்றைய அளவுலையும் படைக்கிறாங்களே. எப்படி? இப்ப இந்த விநாயகர் கோவில் இருக்குல்ல, இதுக்கு மாலை கட்டி போடணும்னு ஒரு நேர்த்திக்கடை உங்களுக்கு, நேரா போய் எங்க வாங்குவீங்க மாலையை? போய் எங்க வாங்குவீங்க? கறிக்கடையில மாலை கொடுக்கறது உங்க ஊர்லயா இருக்கு? பூக்கடையில தான் வாங்கணும். மாலை எங்க வாங்குவாங்க? எங்க வாங்குவீங்க? பூக்கடையில தான் வாங்குவாங்க. பூக்கடையில நீங்க போனதுக்கு அப்புறம் மாலை கட்டுவாரா, கட்டி தொங்க விட்டுப்பாரா? ஏற்கனவே இருக்கேன். நீங்க போய் கேப்பீங்க, குஞ்சத்தை மட்டும் வச்சு கட்டி கொடுப்பாரு. அப்ப இங்க கட்டி தொங்குமா இல்லையா? அந்த கடையில 2 ஜீவராசி வாழும் தெரியுமா? ஒன்னு பள்ளி, இன்னொன்னு சிலந்தி. இது 2 மலமும் ஜலமும் கழிக்கணும்னா கடைக்காரன் அனுமதி கட்டிட்டு கழிப்பிடத்துக்கு போறோம்னு கேட்டுக்கிட்டா போகுமா? இல்ல அதுக்கு என்ன கழிப்பிடம்லாம் கட்டல. அப்ப அங்கதானே கழிக்கி மேல இருந்து கழிக்கிறது கட்டி கிடக்கிற மாலையிலான விழுகு, அந்த மாலையை தானே வாங்கிட்டு வருவீங்க, அதை தானே சித்தி விநாயகருக்கு போடுறீங்க. மலஞ்சலம் கழித்த பொருளை இறைவன் ஏத்துக்கிறான், நீ எப்படி மறுக்கிற? இதுக்கு பதில் பேசு, இதுக்கு பதில் பேசு. நீ எங்க சுத்தினாலும் குழப்புவேன், முடிஞ்சா தெளிவு பண்ணிக்க. அது வந்து கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. தெரியாம இருந்தாலும் மலஞ்சலம் தானே. மலம் இருங்க பள்ளியும் எல்லாருமே நம்ம பூக்கடையில போய் மாலை வாங்கியிருப்போம் இல்லையா? தெய்வத்துக்குன்னு சொல்லி நம்ம வாங்குவோம். தெய்வத்துக்கு சொன்னோடனே குஞ்சத்தை வச்சு கட்டிடுவாங்க. சரி, கட்டிட்டு உடனே நம்மள்ட்ட கொடுத்துருவாங்களா? என்ன செய்வாங்க? பூக்கடையில போய் யாருமே பூ வாங்கினது இல்லையா?
அண்ணே உன்னை மட்டும் நான் நம்ப மாட்டேனே. ஏன்னா அவருக்கு எதிராக கை தட்டினாலும் ஏமா அப்படி ஒரு ஜீவன் கை தட்டிருச்சு வைத்திருச்சல பாருங்க. இருந்தாலும் அண்ணே சரியா சொன்ன காரணத்தினால நான் ஏத்துக்கிறேன். எப்படி மாலையை நம்ம சாமிக்கு போடணும்னு சொன்னோடனே குஞ்சத்தை வச்சு கட்டி ஒன்னே வாளியில தண்ணி வச்சிருப்பாங்க, அதுல முக்கி கொடுப்பாங்க. அப்படிலாம் தண்ணியாவது அதுல தொளிச்சாது கொடுப்பாங்க இல்லையா? அந்த தண்ணி பட்டுட்டாலே தோஷமும் சரி தீட்டும் சரி கழிச்சு போயிரும். ஏன்னா அந்த தண்ணிக்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. அந்த தண்ணிக்கு அவ்வளவு பெரிய மகிமை. அப்பா இப்பதான் இந்த ஊருக்கு மனசு வந்து எனக்கு கை தட்டணும்னு தோணி இருக்கு. அற்புதமா சொன்னேன். இனிமே தான் யோசிக்க போறீங்க. ஏன்டா இந்த பதில சொன்னோம்னு. யாக்கா என்னக்கா அவங்க பிடிக்கலையா? நீ சொன்ன பதில் பிடிக்கலையா இல்ல நாடகம் பிடிக்கலையா? அது ஒரு வகையில் இருக்கட்டும். அவருக்கு ஒரு கேள்வி கேளுங்க. இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயமா நீங்க அற்புதமா சொன்னீங்க. எப்படி சொல்றீங்க? அதாவது மாலை மேல வந்து மலஞ்சலம் கழித்து விட்டால் தண்ணீருக்கு உள்ள அமுக்கியோ இல்ல தண்ணீரை தொளிச்சாது கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப பசுனுடைய சாண மலம் தானே, பசுனுடைய கோமயம் சலம் தானே. அப்ப இந்த மலத்தையும் பசுனுடைய சாணத்தையும் பசுனுடைய கோமயத்தையும் கோவில்கள் கொண்டே தெளித்து பசுனுடைய சாணத்துல பிள்ளையார் பிடித்த அருகம்புல்ல வச்ச உடனே தெய்வம் ஏத்துக்கிறது. அந்த பிள்ளையாரு ஏன் பறவை வாய் வச்சா மட்டும் ஏத்துக்க மாட்டாரு, பறவையோட மலஞ்சலத்தை மட்டும் ஏத்துக்க மாட்டாரு? இதை யோசிக்காம பசுனுடைய சாண மலம் தானையா, கோமயம் ஜலம் தானே. இது ரெண்டையும் அதாவது கோவிலுக்குள்ள வீட்டுக்குள்ள தெளிக்கக்கூடிய நிலை உருவாகுது. அப்ப இதை மலஞ்சலத்தை தெய்வம் ஏத்துக்கிறது, ஏன் பறவையோட மலஞ்சலத்தை மட்டும் ஏத்துக்கிறாது? இதுக்கு பதில் பேசு. அது இது நியாயமான விஷயம். அப்ப இதுக்கு கை தட்டலாம். ஏன் அப்ப நீங்க பதில் பேசணும்ல. இப்ப பசுமாட்டினுடைய சாணம், ஆமா, அதை கொண்டே பிடிச்சு வச்சு அருகம்புல்ல வச்சுட்டா அது விநாயகர் பெருமான் சொல்லி சாமியாவே கும்பிடுறோம். அதுல இருந்து வரக்கூடிய கோமியமாக என்ன பண்றோம்? தீர்த்தம்னு சொல்லி வீடு முழுக்க தொழிக்கிறோம். ஏன் அதை மட்டும் இறைவன் ஏத்துக்கும் போது ஏன் பறவைகளுடைய எச்சத்தை ஏத்துக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் கேக்குறேன், பசுமாட்டுடைய சாணத்தை நம்ம பிடிச்சு வைக்கிறோம். சரி, ஏன் பசுமாடு மட்டும்தான் இருக்கா? காளமாடு இருக்கு, எரும மாடு இருக்கு இருக்கா இல்லையா? வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் யாரு எரும மாடுன்னு, யாரு எரும கிடாரின்னு தெரியும். அதனால எரும மாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது மத்த மாட்டுல இருந்து வர சாணத்தை எடுத்து பிள்ளையார் பிடிக்காம அது என்ன குறிப்பா பசுமாட்டு சாணத்தை மட்டும் கொண்டு பிடிச்சு வைக்கிறாங்க? காமதேனு என்கிற பசுவை படைக்கின்ற பொழுது 33 கோடி தேவர்களையும் வைத்து படைத்தார்களா. அப்ப அந்த சாணமும் அந்த கோமையும் வரக்கூடிய இடத்திலே ஆக மகாலட்சுமியும் கங்காதேவியும் அமர்ந்திருப்பதாலே மகாலட்சுமி ஆக கோவிலுக்குள்ளே வாசம் செல்ல வேண்டும், வீட்டுக்குள்ளே வாசம் செல்ல வேண்டும் என்பதற்காகவே பங்க பசுனுடைய சாணத்தை மட்டும் பிடித்து பிள்ளையாராக கும்பிடுகின்றார்கள். பசுனுடைய கோமயத்தை எடுத்து தெளித்து புனிதமாக்குகின்றார்கள். பாருங்க, தெய்வங்கள் அனைத்தும் பசுமாட்டுக்குள்ள அடக்கம். அதனால தான் அதனுடைய சாணத்தை நம்ம தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம் இல்லையா? மத்த மாட்டுல இருந்து வர சாணத்தை பிடிச்சு வைக்க முடியுமா? அதுல இறைவன் வருவாரா? முடியாது. தெய்வம் இருக்கிறத நம்ம ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உருவாகி இருக்கின்றது. தந்தை பெயர், தாய் பெயர், நங்கை மோகினி, வள்ளி, வந்திருப்பது என்ன காவல், என்னது கருந்தனை செந்தனை. கருந்தனைக்கு செந்தனைக்கு என்னமா தன்மை இருக்கு? கருந்தனை சூடு தன்மை உடையது, சரி. செந்தனை குளிர்ச்சி தன்மை உடையது. ஏன் குளிர்ச்சிகரமான பொருளை தான் முருகன் ஏத்துக்குவாரு, உஷ்ணத்தை ஏத்துக்க மாட்டாரா? தெய்வத்துக்கே பொதுவா குளிர்ச்சியானது தான் படைக்கணும். அப்ப படைக்கணும். ஆமா, உஷ்ணத்தை படைக்க கூடாது. தெய்வத்துக்கு முன்னால பாருங்க தூபாக்கால்ல என்ன செய்றாங்க? நெருப்பு தணல கொண்டு போய் வச்சு அப்படியே சுட சுட காமிக்கிறாங்க. சரி, அந்த உஷ்ணத்தை மட்டும் ஏத்துக்கிறாரு. ஏன் அந்த கருந்தனை என்று சொல்லக்கூடிய உஷ்ணத்தை ஏத்துக்க மாட்டாரு? நான் சொன்னது அபிஷேகத்தை சொன்னேன், நீங்க சொல்றது ஆராதனையை சொல்றீங்க. அபிஷேகம்ங்கிறது வேற, ஆராதனைங்கிறது வேற. அபிஷேக பொருள் என்பது குளிர்ச்சி, ஆராதனை பொருள் நெருப்ப கூட அள்ளி கொட்டலாம்ங்கறீங்களா? நெருப்பு கூட அள்ளி கொட்ட முடியுமா? அதுக்காக இல்ல, அதுக்காக கொட்ட முடியுமான்னு கேக்குறேன். முடியாது இல்ல. தெய்வத்துக்கு முன்னால பாருங்க மரங்களை அடிக்கி பூக்குளின் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குகின்றார்கள். பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7. என்னென்ன பருவம்? பேதை பெதமை மங்கை மடந்தை அறிவை தெரிவி பேரல் பண்டஜலுடைய 7 பருவம். அடைந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12 ல 13க்குள்ள. பருவம் அடைந்த பெண்கள் தான் வரணும். ஆமா. பருவம் அடையாத பெண்களை பருவம் அடைய செய்தவன் யாரு? பராசர முடியாதப்பட்டவர் மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பருவம் அடைய வச்சாரு. மச்சகந்தியை பருவம் அடைய செய்து கூடுனாரா கூடலையா? கூடுனார்ல. என்ன பேரோடு மாற்றி கூடுனாரு? பரிமளகந்தி என்ற பெயரை மாத்தி கூடுறாரு. அப்ப மச்சகந்தியாக இருந்த பெண்ணை பரிமளகந்தியாக மாற்றி கூடுகின்றார். இருவரும் கூடியதாலே பிறந்தவன் யாரு? அத வேத வியாசர் என்று சொல்லக்கூடிய. வேதங்கள் எத்தனை? 4. என்னென்ன வேதம்? ரிகேசூர் சாம மதர்வன் என்று சொல்லக்கூடிய 4 வேதம். அப்ப 4 வேதத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட வேத வியாசனுக்கு உண்மையான பேர் என்ன? கிருஷ்ண தோவையானார் என்று சொல்லக்கூடியது உண்மையான பேரு. உன்னுடைய உருவத்துக்கு பருவத்திற்கு தகுந்தார் போல உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா? யார்? எனக்கு மாப்பிள்ளையா? யார்? நீங்களா? நான் பார்த்து வந்திருக்கேன். எப்படி? ஏன்னா அவன் உருப்பட இல்லைன்னா நீங்களும் உருப்படுற மாதிரி தான். இல்ல இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, சரி, நீங்க பாத்திரம் அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். என் மாப்பிள்ளை அதை விட பேச்சாளி. அப்படியா? சரி, மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க,
பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான் கட்டிக்கிறேன். மயிலேறும் மன்னவனா மால்வருகன் உன்னவனா மாலையிட காத்திருக்கும் சின்னவனா மாலையிடாய் காத்திருக்கும் சின்னவனா அன்று அசுரரை அழைத்திட்டு தேவர் காத்திட்ட தலைவன் அங்கு அறுபடை விடமந்து ஆட்சிகள் புரிந்திட்ட முருகன் நீயும் வந்திடு சம்மதம் தந்திடு நீயும் வந்திடு சம்மதம் தந்திடு சேர்ந்து வாழ்ந்திடு வாழ்க்கை உயர்ந்திடும் ஓ வாமா நீ வாமா சண்முகன் சரவண பவன் ஆறுமுகன் செந்தில் குமரத்த உனக்கு மாப்பிளையா பார்த்து வந்திருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கிற சம்மதம்னு சொல்லுமா? முருகன மாப்பிளையா பார்த்து முருகனை தான் பார்த்து வந்திருக்கேன். சம்மதம் கட்டிக்கிறேன். கட்டிக்கிறீங்களா? கட்டிக்கிறேங்க. முருகனை சொல்லவா? முருகனை கூப்பிடுங்க. இருங்கப்பா. அட இருங்கப்பா. அட இருங்க. அட இருங்கப்பா. அதுஜா நாராயணத்தை கெடுத்தது நீங்க. முருகனை கூட்டி வாங்க, மாலையை மாத்துங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு 50,000 ரூபாய் பைசா பண்ணுங்க. எதுக்கு இப்ப கெட்டி மேல வாசிக்கிறீங்க? யாரை கேட்டு கெட்டி மேல வாசிக்கிறீங்க? நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்க. மாப்பிளைய பிடிச்சிருக்கு கட்டிக்கிறேன் சம்மதம் அப்படின்னு சொல்ல நினைச்சேன். நீ சம்பளமே கொடுக்க வேணாமா, நாங்க வாசிக்கிறோமா? நான் சம்மதமே சொல்லாதங்கடி சம்பளமா? சம்பளம் சொன்னா இப்ப ஐயோ அப்படி சொல்லலாம் நினைச்சேன். இவர் வேற மாப்பிளைய பார்த்து இருந்திருந்தா முருகனை மாப்பிளைய பார்த்து இருந்திருக்கீங்க, வேண்டாம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நீங்க யாரை கேட்டு கெட்டி மேல வாசிச்சீங்க? கெட்டி மேல வாச்சாமா? நாங்க எங்க கெட்டி மேல வாச்சா? இப்பதான் வாசிக்கலேப்பா. தூங்குற ஆளுகளை பூரா களைப்புள்ளான்னு அடிச்சோம். ஒரு பிள்ளை தூங்குற ஆளு பூரா களைப்பவும் பாக்குறான். அற்புதம். சம்மதம்னு சொல்லிருந்தா நீங்களும் கெட்டி மேல வாச்சிட்டேன்னு நம்பிட்டீங்களா? இந்த ஊரு தான் எனக்கு எதிரியா இருக்குன்னு பார்த்தா கூட கூட்டிக்கிட்டு வந்ததுன்னு அப்படித்தான் இருக்குது. மாப்பிள முருகனை பார்த்து வந்திருக்கீங்க, கட்டிக்கணுமா? ஆமா. கட்ட முடியாது. அழகி அறிவுல சிறந்தவன், வேகத்துல சிறந்தவன், விவேகத்துல சிறந்தவன், எல்லாம் நிறைய சிறந்தவன். அப்பேற்பட்ட சிறப்பானவனை வேணாம்னு சொல்றீங்க. எல்லாமே உயர்வா இருக்கனால தான் வேணாங்கறேன். தகுதிக்கு தகுந்தார் போல ஆசைப்படணும். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது சுவாமி. முதுகு தனக்கு தெரியாது, யானையோட பலம் யானைக்கு தெரியாது. ஏன் எப்படி தெரியாது? ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்படி பழக்கி வச்சிருவாங்க. எப்படி பழக்குனாங்க? குட்டியா இருக்கும் போதே கால்ல சங்கிலிய கட்டி போட்டு தூண்ல கட்டி வச்சிருவாங்க. அது சின்னதா குட்டியா இருக்கும் போது என்ன ஒண்ணு இழுத்து இழுத்து பாக்கும். அப்ப அதனால இழுக்க முடியாது. ஆனா அது வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் அந்த சங்கிலி இழுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது மூளைக்குள்ள போய் என்ன பதிஞ்சிரும், இது நம்மளால அறுக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு மூளை அளவுல ஏத்துக்குமா விஷயத்தை. அதனால அதனுடைய பலம் அதுக்கு தெரியாது. அப்ப உன்னுடைய பலம் உனக்கு தெரியாது. சொல்லும் வார்த்தை கேளு, கேட்டா மோட்சம், இல்லைன்னா உன் வாழ்க்கை வீச்சமாயிரும்னு சொல்லும் வார்த்தை கேட்கணுமா இல்லையா? அல்லும்பகல்லு முந்தன அவஸ்தை நிமிடுத்து, அல்லும்பகல்லு முந்தன அவஸ்தை நிமிடுத்து அவளையோ துளை இருப்பசம் மடி சொல்லும் வார்த்தை கேளுமா. எனக்கு புரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு புரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரசை செல்லாது போ. உனக்கு வேணும் சொன்னின் போகோ எந்த சிதமே வேணும் சொன்னோடு ரெண்டு சிதமே உனக்காக 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 வேணும் சொன்னின் போகோ எந்த சிதமே உனக்கு அப்படி கொள்ளாது மாநிலத்தில் நீயும் சொல்லும் வார்த்தை கேளுமா. பாட்ட வினயப்படுத்துறீங்களா? வினயம் பண்றாருமா பாடு பாடு இதே மாதிரி பாருங்க. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி 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 கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஓட்டமை சொல்ல வந்தார் ஓட்டமாய் 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 சொல்ல வந்தார் உனக்கு என்ன கைவரிசை செல்லாத போ. அன்புலார் கண்பை கூட்டி பண்புலாருக்கு பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை கூட்டி கொடுப்பதில் பெருமை அடைந்த நம்ம இந்த சூரிய அஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வரச் செய்து உனக்கு அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டால் என்பது நாரதரம் இல்ல, அன்றிருப்பது பிரம்ம முடிச்சோம் இல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கும் இருக்கிற பத்தியும் போயிட்டு வர அரை பைத்தியம், முழு பைத்தியம், முக்கா பைத்தியம், பைத்தியம் 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 பைத்தியம்.
அம்மாடி ரெண்டு பைத்தியம் உள்ள அம்மா ரெண்டு பைத்தியம் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா என்னைய பைத்தியம் ஆக்கிடுவாரு உலருக்கு. நான் உண்மையா சொல்றேன்ப்பா, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு என்ன என்னைய பிடிக்கலையா? ஒண்ணே இல்லம்மா. பிடிக்கலன்னு சொல்லுவோமா? அதானே பார்த்தேன். சூப்பர் புகரா இருக்கீங்க. அது இல்லம்மா. பையன் வர ரொம்ப மோசமா பேசுறாரு. இல்லம்மா அது இல்ல, நீ சொல்ற வார்த்தை பிடிக்கல. வார்த்தை பிடிக்கல. விடியறப்பல கல்யாணம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துல ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா?